நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழி, குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ்ல பார்த்துட்டோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது. இது எல்லா பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க. தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார், குரு பகவான் எப்படி இருக்கிறார், ராகு எப்படி இருக்கார், கேது எப்படி இருக்கார், இந்த 4 கிரகம் தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே. இதை வச்சுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும். அதனாலதான் இந்த 4 கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழ்ல நான் கொடுக்குறேன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்ப சனி பகவான் என்ன நட்சத்திரத்துல போறார், குரு பகவான் என்ன நட்சத்திரத்துல போறார், ராகு என்ன நட்சத்திரத்துல போகுது, கேது பகவான் என்ன நட்சத்திரத்துல போகுது, இது எல்லாமே சேர்ந்தாப்புல நான் கொடுக்குறேன். கண்டிப்பா கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட ராஜ யோகத்துல கொண்டு வைக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க எடுத்து பாருங்க, பயங்கரமாக குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான். ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க குடும்பத்து மேல, ஃபேமிலி மேல பயங்கரமான ஒரு அக்கறை இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. எப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணி இறங்கிட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணும். இதுதான் தனுஷுடைய சிம்பிள். காரியவாதி, காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய குணம் எல்லாமே இருக்கும். ஒரு பொறுமையான குணம் இருக்கும். பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், யாரை ஏமாற்றி பிழைக்கணும் இவருக்கு அவசியமே கிடையாது. தன் சொந்த காலை நிற்பார், சொந்த முயற்சியில் முன்னேறுவார். எது வந்தாலும் சரி நம்மளால் முடியும், நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட மாட்டார். தான் தனுசுக்கிட்ட பிடிச்ச விஷயமே. இவருக்கு நீங்கள் எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க வேணாம், ஒரு வேலையை பார்க்க சொல்லுங்கள், அந்த வேலையை பார்த்தவொன்னே செய்வார். எல்லா கலையும் இவருக்கு அத்துப்படி. ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல தனியாக தெரிவார். இதாங்க தனுசு. உங்களை அப்படி சொல்லணும். உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது, அதை வெளியில் கொண்டாந்தா நீங்கள் பெரிய ஆள், அவ்வளோதான். தனுசு ராசியில் திறமை இருக்குங்க, அதை வெளியில் கொண்டாந்து பெரிய ஆள் ஆகலாம். இவங்க திறமையை வெளியில் கொண்டாட மாட்டாங்க, அவ்வளோதான் வீக்னஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க. இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி இந்த 3 கிரக பயிற்சியும் சேர்த்தாப்புல நம்ம கொடுக்குறோம். அப்போ ஜாதகத்தில் இந்த 3 கிரகத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான், ராகு கேது பகவான், அடுத்து குரு பகவான். ஏன்னா இதுதான் அதிக நாட்கள் ஒருடைய ஜாதகத்தில் தசாபுத்தியை நடத்தக்கூடிய கிரகம். தசாபுத்தினா ஒன்றும் கிடையாது, எல்லாரும் புரியாமல் கேட்பீங்க. பிறந்த தேதி பிறந்த இடத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசில் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்க போகுது, இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவரை கண்டு யாருமே பயப்பட மாட்டாங்களே, கண்டிப்பாக பயப்படுவாங்க. சனி பகவானை வந்துட்டாவே ஐயோ சனி பகவானா, ஏன்னா இவர் பகைக்கிறேன்ல உங்களுக்கு, அதனால் தூக்கிட்டு ஓடுவாங்க. நமக்கு எது நல்லது நடக்காதா அப்படின்னு ஓடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்துட்டாவே இது அதை விட டேஞ்சர்னு சொல்லுவாங்க ராகு கேதை. ஏன்னா இது இருக்கிற இடத்த சொந்த வீடை எடுத்து அப்படி வேலை செய்யும். எல்லா தோஷத்தையும், ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை எடுத்து வெளியில் காட்டக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது தான். சனி பகவானும் ராகு கேதையும் வச்சு நம்ம தோஷத்தை சொல்லிட்டு போயிடலாம், வாழ்க்கையில் இதான் நடக்கும் நடக்காதுன்னு. ஏன்னா இந்த 3 கிரகம் முக்கியமான கிரகம். இதில் இருக்கிறதுல குரு பகவான் தான் சுபகிரகம் மட்டும்தான், வேறு எந்த கிரகத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இவருக்கு மட்டும்தான் ஒருத்தருடைய கர்மாவை கழிக்கக்கூடிய சக்தியும் இவர்கிட்ட தான் இருக்குது, ஒரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தியும் இவர்கிட்ட தான் இருக்குது. இதுதான் குரு. அதனால தான் உங்கள் அந்த ராசியில் பிறந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்புன்னு நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த 3 கிரக பயிற்சி நல்லதா கெட்டதா? சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனீங்க? என்னங்க எடுத்தோன்னே மருத்துவமனை சொல்கிறீங்க? போனாங்க, கண்டிப்பாக நடந்துச்சு. வீட்டில், இடத்துல, பூமியில், கால்நடையில், வண்டியில் வாகனத்தை செலவா இல்லை உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை செலவா? கேட்டு பாருங்க. ஆமாம்பார். கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு. எனக்கு கடன் இருக்குது, நான் இல்லாமல் இல்லை, இதெல்லாம் வரைக்கும் கடனே நான் வச்சது கிடையாது, ஆனால் இப்போ எனக்கு கடன் இருக்குது.
கேளுங்க தனுசு ராசியை. ஆமான்னு தான் சொல்லுவார். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. திருமணம் பேசிக்கிட்ட போகிறாங்க, ஆனால் திருமணம் நடக்கலை. பேசிக்கிட்ட போய் ஓகே பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனால் போகும்போது இங்கே தடங்கள் ஆயிடுச்சு. நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை இதில் ஏதாச்சும் ஒரு தடையை பார்த்தீங்களா பார்க்கலன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவார். தாய் மாமா உறவுல பிரச்சனை, பூர்வீக சொத்துல ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸாக இழுத்துக்கிட்டே வருது. ஒரு இடத்த விற்றுட்டு அந்த இடத்து மூலம் எனக்கு காசு வந்துடும், அந்த கடன் அடைச்சிடும் பார்க்குறேன், என்னால் முடியலை. எத்தனை பேர் கேளுங்க தனுசு ராசியை. வேலை இல்லாமல் எத்தனை பேர் ஜனவரி 4 மாதம் வீட்டில் உட்காந்துருக்கீங்க கேட்டு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன், 4 மாதமாக வேலை உத்தியத்தில் கலகம் இல்லாத ஆளே இல்லை. அவ்வளோ ஒரு தடையில் பார்த்தாங்க லைஃப்பில். வீடு கொடுத்தவர் போய் உச்சமாகி வக்கரமாகி எல்லாமே பிரச்சனை பண்ணி எனக்கு பின்னாடி வந்தவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போனால் என்னால் முடியல. படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் மார்க் அதிகமாக எதிர்பார்த்தீங்க, அந்த மார்க் கிடைக்கலையா? ஒரு வேறு காலேஜில் சீட்டு கட்டி அந்த சீட்டு தள்ளி போகுதா? இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய எதிர்காலம், இந்த வருஷம் ஃபுல்லாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு கெட்டது நடக்காது. தயவுசெய்து தனுசு ராசிக்கிற எல்லாத்துக்குமே நான் இங்கே கெட்டது சொல்ல வரல, நான் நல்லதை மட்டும்தான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா தொழிலும் அடி, உத்தியோகம் அடி, படிப்பு கல்வி அடி, எல்லாமே பொருளாதாரம் எல்லாமே அப்படியே சுலபமானுச்சியா. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க. ஜாதகத்தில் தசாபதி சரியில்லாத மட்டும் பிரச்சனையை பார்த்தாங்க. இனிமேல் எல்லாமே லைஃப்பில் பயங்கரமான ஒரு வெற்றி உங்களை நோக்கி வருது. விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். என்ன சொல்லணும்? விட்டுறக்கூடாது. உங்களால் முடியும், ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை விடக்கூடாது. யாருமே கர்மா இல்லாத மனிதனே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்மா இல்லாத மனிதனே கிடையாது. அந்த கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், உங்கள்கிட்ட ஞானம் இருக்குது, அதை கொண்டாங்க வெளியில். இவ்வளோ தான், சிம்பிள். பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை எப்படி முடிக்கணும், அதுக்கான தீர்வு இருக்குது. நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகள் நிறைய விஷயத்தை கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும் பாருங்கள். சூப்பர் வேலை ராஜா, அழகான வேலை. இப்போ வெளிநாட்டை வேலை முயற்சி பண்ணுறேன், வெளியூர் வேலை முயற்சினா கண்டிப்பாக வேலை உத்தியோகம் கிடைக்கும், பயப்படாதீங்க. அதுவும் நல்ல வேலையாக கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரொமோஷன். எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டானா என்னால் வாங்க முடியல, இப்போ வாங்குவீங்க ராஜா ப்ரொமோஷனை. வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷனாகவே வெளிநாட்டை வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவி அதிகமாக இந்த காலகட்டத்தில் பயங்கரமாக படிப்பாங்க, சூப்பராக படிப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகுங்க, 9ஆம் இடத்துல கேது. ராகு கேதால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. படிப்புகளில் உலகம் அளவுக்கு பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரலாம். ராகு கேது எந்த ஒரு தொந்தரவும். ஏன்னா ராகுவே போகிறது குருவோட சாரத்தில், புரட்டானத்தில் போகிறார். கேது உத்திர சூரியனுடைய காலத்தில் போகிறார். அடுத்து பூரம் சுக்கிரனோட சாரத்தில் போவார். கண்டிப்பாக கெட்டது பண்ண மாட்டார். ராகு கேது நல்லா இருக்குது. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் உங்களை பாதிக்காது. ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் சனி பவன் உட்காந்துருக்கு. அதனால தான் இங்கே நான் கெட்டது சொல்ல வரல ராஜா. தனுசு நல்ல ஒரு யோகம் இருக்குது. இப்போ வீடு இடம் விற்கணுமா பண்ணணுமா இல்லை வாங்கணுமா? கண்டிப்பாக வாங்குவீங்க. அது மூலம் காசு பணம் வரலாம். பொருளாதார வருமானம் பயங்கரமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரும். அடுத்து பாருங்கள், கடன் இருக்காது, பகை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தோடு இருப்பீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்கூடி வரும். வெளிநாட்டில் படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கலாம், வெளியூரில் படிக்க அங்கேயே வைக்கலாம், தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கலாம். இதுக்கெல்லாம் நேரம் நெருங்கி இருக்குது, பார்த்துங்க. இனிமேல் தைரியமாக தொழிலெலாம் ஆரம்பிங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சம்மந்தோட வேலை பார்க்குறவங்க, இரும்பு சம்மந்தோட வேலைவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சம்மந்தோட, மருத்துவ ஃபீல்டு, ரசாயன பொருட்கள், இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். அப்போ எது வந்தாலும் கவலைப்படக்கூடாது தனுசு ராசிக்காரங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்க்கையில். இனிமேல் இந்த 3 கிரகப்பையில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வருது. எத்தனை பேருக்கு லாட்ரி எடுக்கணும்னு ஆசை இருக்குது? ஜாதகத்தை தசாபதி போது லாட்ரி வந்து தூக்கி வச்சு அடிங்க, சூப்பராக அடிங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இப்போ நட்சத்திர பலன் கொடுப்போம். முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. எதுலேயுமே தன்னம்பிக்கை, தன்மானத்தோடு இருப்பீங்களே. எது வந்தாலும் உங்களால் தைரியமாக பேஸ் பண்ண முடியுமே. கண்டிப்பாக இனிமேல் வெற்றி தான் வருது, உங்களுக்கு தோல்வியே கிடையாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனிமேல் வீட்டில் சுபகாரியம், சுப செலவு ஒரு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கம், அரசியல் பயங்கரமான சாதனை. வீட்டில் ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்க போது. வாழ்க்கையில் எது வந்தாலும் கலங்க மாட்டீங்க, எல்லாமே வெற்றி மட்டும்தான். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும். கேது 9ல் பட்டே கிளப்புவார். வேலை கிடைக்கும், லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், உயர்ந்த இடத்துக்கு போய் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ரொம்ப நாகரிகமான குணம் இருக்குமே, எல்லா கலையும் விரும்புவீங்க. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, லாபம் வருமானம் நல்லா இருக்கும். எல்லாமே பாருங்கள் இந்த புராணத்தில் பண்ணுங்க.
லைஃப்பை சூப்பராக வாழ போகிறீங்க. பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுலையுமே கவலையே படாதீங்க. இனிமேல் லைஃப்பை நீங்கள் வாழணும், வாழ்ந்து காட்ட போகிறீங்க. கடன் பகை வராது, எதிரி வராது, வேலை கிடைக்கும், உத்தியோகம் வரைக்கும், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, ஒழுக்கமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு போக போகிறீங்க, தன்மானத்தோடு இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு உயர்ந்த அந்தஸ்தான ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்க போது. பார்த்துக்குங்க. எது வந்தாலும் சரி, இனிமேல் தைரியம் பயணிங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். உத்திராடத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருகிறது. அரசியல், அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்துக்குங்க. இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க நல்ல லைஃப்பை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக தேடி வருது. வரக்கூடிய 3 கிரக பயிற்சியால் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.